Hi, hello viewers. This video is sponsored by SBO Digital Marketing. இதில் ஒர்க் எப்படின்னா நம்ம பார்ட் டைம் ஜாப்பில் எர்ன் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இதில் ஒர்க்கு எந்த மாதிரி பேஸில் இருக்குன்னா மொபைல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஷேர்ஷாட் மூலிமா நம்ம ஒரு கண்டென்ட்டை ஷேர் பண்ணுறது மூலிமா நமக்கு அவங்க அமௌண்ட் கொடுப்பாங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணுவீங்க, பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாழ்க்கை என்றாலே அது ஒரு நீளமான பாதை போல தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் அது ஒரு வட்டம். ஒரு நாள் நாம் நடந்து போன பாதையில் மீண்டும் வர நேரிடும். நாம் செய்த நன்மை, தீமை எதுவாக இருந்தாலும் அது திரும்பி நம்மை வந்து சந்திக்கும். அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம். நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள், எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுப்பாய். அதே விதிதான் இங்கே. பணமும் புகழும் உறவுகளும் சுகமும் எல்லாம் ஒரு சுழற்சி மாதிரி வந்தும் போயும் கொண்டே இருக்கும். இன்றைய வீடியோவில் வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதை பல கோணங்களில் பார்ப்போம். இயற்கையின் சுழற்சி, மனித வாழ்க்கையின் சுற்று உறவுகள், என் உணர்ச்சிகள், வெற்றி மற்றும் தோல்வி, கர்மா மற்றும் ஆன்மீகம், தூண்டுதல் மற்றும் உந்துதல். இயற்கையின் வட்டம் 400 வார்த்தைகள். வாழ்க்கையை புரிந்து கொள்ள முதலில் இயற்கையை பார்க்க வேண்டும். இயற்கை எப்போதுமே வட்டத்தில்தான் சுழல்கிறது. சூரியன் காலை உதிக்கிறான், மாலை மறைகிறான், மறுபடியும் நாளை மீண்டும் உதயமாகிறான். மழை பெய்கிறது, அது நிலத்தில் சென்று ஆறுகளாகிறது, கடலுக்கு சேர்கிறது, அங்கிருந்து ஆவியாகி மீண்டும் மேகமாகிறது. மரங்கள் பூக்கிறது, காய்க்கிறது, பழங்கள் விழுகிறது, விதைகள் முளைக்கிறது. எல்லாமே ஒரு வட்டம். இப்படித்தான் மனித வாழ்க்கையும். நாம் பிறக்கிறோம், வளர்கிறோம், முதிர்கிறோம், இறக்கிறோம். அந்த இறப்பு கூட புதிய பிறவிக்கான கதவை திறக்கிறது என்று பலர் நம்புகிறார்கள். மனித வாழ்க்கையின் சுற்று, மனித வாழ்க்கையே ஒரு வட்டம். குழந்தையாக பிறக்கிறோம், நடக்கக் கற்றுக்கொள்கிறோம். கல்வி, வேலை, குடும்பம், முதுமை, இறுதி. ஆச்சரியம் என்னவென்றால், முதுமையில் மீண்டும் குழந்தை மாதிரி ஆகிறோம். மீண்டும் உதவி தேவைப்படுகிறது. மீண்டும் சாப்பாடு, நடப்பது, உட்கார்வது எல்லாம் பிறர் உதவியோடுதான் நடக்கிறது. இதனால் வாழ்க்கை ஒரு நேர்கோடு இல்லை. அது முழுக்க முழுக்க ஒரு வட்டம். உறவுகள், என் உணர்ச்சிகள், உறவுகள் கூட ஒரு வட்டம்தான். ஒரு நாள் நம்மிடம் இருந்த அன்பு வேறு ஒருவரிடம் செல்கிறது. நாம் கொடுத்த அன்பு திரும்பி ஒரு நாள் நம்மை வந்து சேர்கிறது. நீங்கள் ஒருவருக்கு உதவினால் ஒரு நாள் வேறொருவர் உங்களுக்கு உதவுவார். நீங்கள் ஒருவரை புண்படுத்தினால் ஒரு நாள் அதே காயம் வேறு வழியில் உங்களை வந்து தட்டும். அன்பு, வெறுப்பு, நம்பிக்கை, துரோகம் எல்லாம் ஒரு சுழற்சி. இன்று யாரோ உங்களை துரோகம் செய்கிறார்கள் என்றால் ஒரு நாள் அவர்களுக்கும் அதே துன்பம் நேரிடும். வெற்றி மற்றும் தோல்வி. வெற்றி என்பது நிரந்தரமல்ல, தோல்வியும் நிரந்தரமல்ல. வெற்றியும் தோல்வியும் ஒரு வட்டம் போல சுழன்று கொண்டே இருக்கும். இன்று நீங்கள் உச்சத்தில் இருப்பீர்கள், நாளை கீழே விழுந்து விடலாம், மறுநாளே மீண்டும் உச்சியில் எழும்பலாம். உதாரணம், கிரிக்கெட் வீரர்கள் ஒரு நாள் சாதனை படைப்பார்கள், அடுத்த நாள் அவுட் ஆகிவிடுவார்கள், ஆனால் மீண்டும் போராடி வெற்றி பெறுவார்கள். இதுதான் வாழ்க்கையின் சுழற்சி. கர்மா மற்றும் ஆன்மீகம். இந்த உலகில் எந்தச் செயலும் வீணாகப் போகாது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்லதும் கெட்டதும் உங்களைச் சுற்றியே திரும்பும். இதைதான் கர்மா வட்டம் என்பார்கள். நீங்கள் ஒருவருக்கு சிரமம் கொடுத்தால் அதே வட்டம் திரும்பி உங்களை வந்து தாக்கும். நீங்கள் ஒருவரை காப்பாற்றினால் ஒரு நாள் யாரோ உங்களை காப்பாற்றுவார்கள். ஆன்மீக கோணத்தில் பார்க்கும்போது வாழ்க்கை ஒரு பிறவி சுழற்சி. நல்லவை செய்தால் நல்ல பிறவி, கெட்டவை செய்தால் கஷ்டமான பிறவி.
இப்படித்தான் வாழ்க்கை ஒரு பெரிய வட்டமாகச் சுழன்று கொண்டே இருக்கும். தூண்டுதல் என்று உந்துதல், இந்த சுழற்சியை அறிந்தவர்கள்தான் வாழ்வில் அமைதியாக இருப்பார்கள். எதுவும் நிரந்தரம் இல்லை. துன்பம் கூட தற்காலிகம், மகிழ்ச்சியும் தற்காலிகம். எனவே எந்த நிலையிலும் மனம் உடையக்கூடாது. வாழ்க்கை வட்டம் என்பதால் மீண்டும் நல்ல நாட்கள் வரும். அதை நினைத்து முயற்சி நிறுத்தாமல் தொடர வேண்டும். முடிவு வாழ்க்கை ஒரு வட்டம். நாம் விதைப்பது போல் அறுப்போம். எதையும் நிரந்தரம் என நினைக்க வேண்டாம். தோல்வி வந்தால் கவலைப்படாதீர்கள். வெற்றி வந்தால் பெருமை கொள்ளாதீர்கள். எதையும் சமநிலையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உண்மையான வாழ்க்கை.